சாய்ராம் அப்பா, உங்களுக்கு என்னோட காலை வணக்கம். அப்பா, அந்த மந்திரம் எழுதி 108 வாட்டி உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன்ப்பா. என்னை தொடர்ந்து இதை செய்ய வைக்கிறதுக்கு நீங்கள் எனக்காக பிரார்த்தனை போட்டுக்கோங்க. எந்த தடையும் இல்லாமல் எனக்கு சாய் மந்திரம் எழுதுறதுக்கு எனக்கு எல்லா ஃப்ரீடமும் எனக்கு கிடைக்கணும் பாபா. நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் ஐயா. அப்பா, இன்னொரு விஷயம், என் பொண்ணு நேற்று ரிப்போர்ட் கார்டு கொண்டு வந்தா. மார்க்ஸ் எல்லாம் நல்லா தான் எடுத்திருக்கா. ஷி ஸ்டாப் இன் கிளாஸ். ஆனாலும் அவளோட டீச்சரு ஒரு மலாய்க்காரவங்க. அவங்களுக்கு தமிழவங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்த ரிப்போர்ட் கார்டில் என் பிள்ளை ரொம்ப எஃபர்ட் எடுக்கலைன்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்கா. ஆனால் மற்ற டீச்சருங்க எல்லாருமே அவளை நல்லா பாராட்டியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கேன், இதை விட இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் உன்னால் அப்படின்ட்டுன்னு. ஆனால் இந்த ஒரு டீச்சர் மட்டும் அவளை ரொம்ப கொண்டேன் பண்ணி லைக் ஒரு தாழ்வாக அவளுக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போவுமே என் பிள்ளைக்கு இது நடக்கிறது தான் இந்த டீச்சர் மூலியமாக. ஸோ இந்த டீச்சரை அந்த டீச்சருக்கு ஒரு நல்ல எண்ணம் என் பிள்ளை மேலே வரணும். பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனை போட்டுக்கோங்க ஐயா. அந்த டீச்சர் பேர் பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனையை போட்டு அந்த டீச்சருக்கு என் பொண்ணு மேலே ஒரு நல்ல எண்ணம் வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. ரொம்ப நன்றி. இது ரொம்ப கடைசி கட்டம் ஐயா, முக்கியமான வருஷம். என் பிள்ளைய எப்படியாச்சும் காப்பாத்துங்க பாபா. இந்த எக்ஸாம் முடிஞ்சிட்டு என் பிள்ளைக்கு திருப்பி சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறது இந்த டீச்சர் தான். இது அவங்க தப்பாக வேற கொடுத்தாங்கன்னா என் பிள்ளையோட எதிர்காலத்தை கெடுக்கும் ஐயா. அதனால இந்த டீச்சரை பாபா பாதத்தில் வச்சு அவளுக்கு ஒரு நல்ல, அந்த டீச்சருக்கு என் பிள்ளை மேலே ஒரு நல்ல எண்ணம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. சாயி சரணம் ஐயா. சரணாகதி அடைஞ்சிட்டேன். இனி எனக்கு சாயி தான் எல்லாமே. அப்பா, சீக்கிரம் இந்த கோவிட் எல்லாம் ஓவர் ஆகி நான் உங்கள் கோயிலுக்கு வரணும்னு எனக்கு ஒரு பிரார்த்தனை போடுங்கப்பா. ரொம்ப நன்றிப்பா. ஓம் சாய்ராமா. உங்களுடைய குரல் பதிவு மொத்தத்தையும் நான் கேட்டேன். உங்களுடைய மகளுடைய அந்த டீச்சர் சரியான முறையில் அவங்க அனுசரணை சரியில்லைன்னு சொன்னீங்க. நீங்கள் ஓம் சாய்ராம் மந்திரம் எழுதியிருக்கீங்க. இதை நான் அப்பாட்ட வச்சு பாதத்தில் வச்சு உங்களுக்காக போட்டு பிரார்த்தனை பண்ணுறேன். கவலைப்படாதீங்க. உங்களுடைய மகளோட பேர் நீங்கள் சொல்லவே இல்லை. உங்கள் மகளுடைய பேர் நீங்கள் டைப் பண்ணுங்கள், இல்லை சொல்லுங்கள். அவங்க பேரில் நான் மட்டை தேங்காய் நான் போடுறேன். இந்த பரீட்சையில் அவங்க பரீட்சை முடிஞ்சு தேர்வு ஆகிற வரைக்கும் நான் மட்டை தேங்காய் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக அவங்க எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் பாபா மார்க் கொடுப்பார். பாபா தேர்ச்சி அடைய வைப்பார். இந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க. இந்த ஓம் சாய்ராம் நான் எழுதிக்கிட்டே இருங்க. 100% உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் குழந்தை நல்லா சந்தோஷமாக படிச்சுட்டு நீங்கள் விரும்புகிற ஒரு மதிப்பெண் எடுத்து நல்லா வருவாங்க. வெளியில் யாருடைய தடையும் இருக்காது, இது நிச்சயம். ஆக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் மகளுடைய பேர் அனுப்புங்க, நான் பார்த்து 100% எங்கள் அப்பா கிளியர் பண்ணுவார். உங்கள் சாயப்பா கூட இருப்பார். நானும் உங்களுக்கு ஒத்தாசையாக நான் பிரார்த்தனை பண்ணுவேன். ஓம் சாய்ராம். ஹாப்பி லைஃப். ரொம்ப நன்றி சாயப்பா உங்களுக்கு. என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.